இந்திய எல்லையை காத்த தனி ஒருவன், சீனாவே சிலை வைத்த நிகழ்ச்சி கதை தான் இது. ஒரே ஒரு ராணுவ வீரன் தனி ஆளா 300 சீன ராணுவ வீரர்களை கொன்று குவித்த வீர வரலாறு உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. சீன ராணுவமே வெண்கலத்துல இவருக்கு சிலை செஞ்சு இவன் தாயா உண்மையான மாவீரன் அப்படின்னு அந்த சிலைக்கு கீழே பொறிச்சு அருணாச்சல பிரதேசத்துல நிறுவனாங்க. இது கதை கிடையாது, உண்மையான சம்பவம். நவம்பர் 17ஆம் தேதி 1962ல நட்பு நாடாக இருந்த சீனா இந்தியாவின் மீது திடீர் போர் அறிவித்து இந்திய ராணுவத்தின் மீது கடுமையான தாக்குதல் நடத்துச்சு. அருணாச்சல பிரதேசத்துல கர்வால் படைப்பிரிவு சீனர்களுக்கு கடும் சவாலாக சீனர்களை உள்ளேயே வரவிடாம போராடுறாங்க. ஒரு கட்டத்துல போராடுறதுக்கு தேவையான வெடிபொருட்கள் தோட்டாக்கள் எல்லாமே தீந்து போகுது. தலைமையகத்துக்கு ராணுவ தளவாடங்களை அனுப்புங்கன்னு செய்தியும் அனுப்புறாங்க. ஆனா தலைமையகம் இப்ப இருக்கிற சூழ்நிலையில உங்களுக்கு உதவ முடியாது, உடனே பின்வாங்குங்கன்னு கட்டளையும் போடுது. அங்கிருந்த ராணுவமே பின்வாங்குது. ஆனா 3 மாவீரர்கள் மட்டும் பின்வாங்கவே இல்ல. ஏன்னா அவங்களுக்குள்ள வேற ஒரு திட்டம் இருந்தது. உயிர் இருக்கிற வரைக்கும் இங்கேயே போரிட்டு எல்லைகளை காப்போம், இல்லனா எல்லையிலேயே செத்து மடிவோம். ஆனா ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம்னு சபதமே போட்டாங்க. அந்த 3 ராணுவ வீரர்கள் தான் ஜஸ்வந்த் சிங், திரிலோக் சிங், கோபால் சிங். போரிடணும்னா ஆயுதம் வேணும், என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. இரவோடு இரவா இந்திய ராணுவம் விட்டு சென்ற ஆயுதங்கள், வெடிகுண்டுகள், பீரங்கிகளை ஒன்று சேர்க்கிறாங்க. வெகு நாட்களுக்கு போர் செய்யணும்னா இன்னும் நிறைய ஆயுதங்கள் தேவைப்படும் யோசிக்கிறாங்க. அப்பதான் சீன ராணுவ ஆயுத கிடங்க கைப்பற்றி ஆயுதங்களை எடுத்துட்டு வரதுக்கு தீர்மானிக்கிறாங்க. 3 வீரர்களும் சேர்ந்து ஊர்ந்து சீன ராணுவ பட்டாலியனுக்குள்ள போறாங்க. அங்க காவலுக்கு இருந்த சீன வீரர்களை ஒருவர் பின் ஒருவரா தங்கள் கையில வச்சிருந்த குக்கிரி கத்திய வச்சு குத்தி சாய்க்கிறாங்க. விடியறதுக்கு இன்னும் 4 மணி நேரம் மட்டும் தான் இருந்துச்சு. ஆயுத கிடங்குல இருந்து எவ்வளவு ஆயுதங்கள் வெடிமருந்துகளை எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்து இந்திய எல்லையில கொண்டு போய் சேர்த்தணும்னு தீர்மானிக்கிறாங்க. அது மாதிரியே பக்கத்துல இருந்த கைவண்டியில சத்தமே இல்லாம பல துப்பாக்கிகளையும் வெடிகுண்டுகளையும் கைப்பற்றி வண்டியில ஏற்றி இந்திய எல்லைக்கு எடுத்துட்டு வந்து சேர்த்துட்டு மறுபடியும் போகிறாங்க. 4வது தடவை போயிட்டு வரும்போது இனி விடிஞ்சிரும். அப்பதான் போதுமான அளவு ஆயுதங்களை எடுத்தாச்சுன்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்திய எல்லை நோக்கி ஊர்ந்து சென்று அதுக்கு பிறகு கையெறி குண்டுகளை ஆயுத கிடங்கு மேல வீசுறாங்க. அதிகாலை திடீர் தாக்குதல் அப்படிங்கறனால சீன ராணுவத்துக்கு என்ன நடக்குது அப்படி 3 ராணுவ வீரர்களும் ஆயுதங்களை எடுத்துட்டு வர வழியில சீனர்கள் கடும் தாக்குதல் நடத்தினாங்க. அதுல திரிலோக சிங் மற்றும் கோபால் சிங் போரிட்டு அந்த இடத்திலேயே வீரமரணம் அடைறாங்க. அதுக்கப்புறம் ஜஸ்வந்த் சிங் தனி ஒரு ஆளா போரிடதுக்கு ஆயத்தமானாரு. நமது ராணுவ வீரர்கள் விட்டு சென்ற ஆயுதங்கள், சீனர்கள்ட்ட இருந்து பறிச்சு வந்த துப்பாக்கிகளை 4 திசைகளையும் வரிசையா பொருத்தி தனி ஒரு ஆளா 4 திசைகள்லயும் சீன ராணுவத்தை முன்னேற விடாம சுட ஆரம்பிக்கிறாரு. தற்செயலா அங்க ஆடுமைக்கு வந்த ஒரு சில பெண்கள் இவர் போரிடுறத பார்த்து உதவ முன் வர்றாங்க. அவங்களுக்கு துப்பாக்கி சுடுறது பற்றி சொல்லிக் கொடுத்து அவங்களையும் போர் புரிய வைக்கிறாரு. 2000 வீரர்களை கொண்ட சீன பட்டாலியன கிட்டத்தட்ட 72 மணி நேரம் தனி ஒரு ஆளா எதிர்த்து நின்னு போராடுறாரு. அதுல கிட்டத்தட்ட 300 சீன வீரர்களை தனியாளா சுட்டு வீழ்த்தினாரு. கடைசியா இவங்களுக்கு உணவு கொண்டு சென்ற 2 பெண்களோட தந்தையை பிடிச்சு சித்திரவதை செஞ்சு விசாரிக்கிறாங்க. அவரு அங்கிருந்து போர் புரிவது ஒரே ஒரு ராணுவ வீரனும் எனது 2 மகள்களும்னு உண்மையை சொல்லிடுறாரு. அதுல நுரான்னு சொல்லப்படுற பெண் உயிரோடு பிடிபட்டு கொல்லப்படுறாங்க. சிலான்னு சொல்லப்படுற மற்றொரு பெண் மலையில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஜஸ்வந்த் சிங் இனி போராடி பயனில்லைனோ, அதே நேரத்துல சீனாட்ட பிடிபற்ற கூடாதுன்னு தான் வச்சிருந்த பிஸ்டலோட குண்ட சுவைக்கிறாரு. சீனர்கள் இந்த 21 வயசு பொடிப்பையில நம்மள இந்த ஆட்டம் காட்டினான்னு கோபமடைஞ்சி அவரோட உயிரற்ற உடலை சிதைக்கிறாங்க. தலைய தங்களோட பெட்டாலியனுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. போரம் முடிஞ்சது. சீன ராணுவம் ஜஸ்வந்த் சிங் ராவத்தோட வீரத்தை பாராட்டி அவருக்கு ஒரு வெண்கல சிலை செஞ்சு அதை இந்திய அருணாச்சல எல்லையில நிறுவச்சு இந்திய ராணுவ தளபதிக்கு சீன தளபதி ஜஸ்வந்தோட வீரத்தை பாராட்டி கடிதமும் எழுதினாரு. இந்திய ராணுவம் அவர் போரிட்டு வீர மரணம் அடைஞ்ச இடத்துல கோவிலை கட்டிச்சு. அந்த இடம் 10,000 அடி உயரத்துல நூரானாங் மாவட்டத்துல தவாங் நகரத்துல இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்துல இந்திய சீன எல்லையில அமைஞ்சிருக்கு. இன்னைக்கும் அவர் ராணுவ சேவையில இருக்கிறது போலவே எல்லா ஏற்பாடுகளும் நடக்கும். அங்க வாழ்ற மக்களுக்கு இவர்தான் காவல் தெய்வம். அங்க வேலை செய்யற ராணுவ வீரர்கள் இவரோட நினைவிடத்திற்கு வந்து மரியாதை செலுத்தின பிறகுதான் கடந்து போவாங்க. இவர் கூட இணைஞ்சி போரிட்ட 2 பெண்கள் நினைவா, அவங்க போரிட்டு வீர மரணம் அடைஞ்ச மலைப்பகுதியை அவர்களோட நினைவா நூரா போஸ்ட் மற்றும் சிலா போஸ்ட் தான் அழைக்கிறாங்க. இந்த மாவீரனோட கதையை 72 ஹவர்ஸ் அப்படிங்கிற திரைப்படமாவே எடுத்திருக்காங்க.